சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் ஜூலை 2ஆம் தேதி 2025 புதன்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு கடன் தீர்க்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம பிரச்சனையை மற்றவங்க கிட்ட சொல்லி கொஞ்சம் மனசு ஆறுதல் படுத்திக்கக்கூடிய ஸ்தானங்கள். அதுலயும் மெயினா இந்த நாள் பெண்களுக்கு நிறைய விமோசன காலம் காணக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பிரச்சனை சால்வ் ஆகும், நிறைய கன்ஃபியூஷன் கிளியர் ஆகும், மிகப்பெரிய ஏற்றங்களையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அருமையான நாள். சோமநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டனம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, அதாவது நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒன்று நடக்குதுங்கிற மாதிரி கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் தடைப்பட்டு தான் காரியங்கள் ஜெயிக்கும். நம்ம நினைக்கிறதோட அது நடக்கிறதா விஷயம். அது இந்த நாள் நிறைய பேருக்கு ரிஷபத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒண்ணு வீட்டுல குழந்தைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ கொஞ்சம் கலைகள்ல ஆர்வம் ரொம்ப அதிகமா இருக்கும். நல்ல படத்துக்கு போகலாங்கிறது, நல்ல பாட்டு கேட்கலாங்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள். அதுலயும் ரொம்ப முக்கியமா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு குழந்தைகளால் பெரிய ஆதாயம், சந்தோஷம் உண்டு. ரொம்ப மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த நாள். மத்தியானம் 1 மணிக்கு அப்புறம் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அருமையான நாள் சொல்லலாம். ஊரே உங்க வீட்டுலதான் இருக்கும். நிறைய பேரை நீங்க பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எதுவுமே தனியா நின்று பண்ண மாட்டீங்க, எல்லாரோட சேர்ந்து நட்பாக ரொம்ப சந்தோஷப்பட்டு பார்க்கக்கூடிய ஸ்தானம் இருக்கிறது. நிறைய பேருக்கு வியாபாரம் நல்லா இருக்கும். மெயினா எனி கைண்ட் ஆஃப் திரவ பதார்த்தங்கள், அதாவது பால் வியாபாரம், டைரி வியாபாரம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் வியாபாரம், இந்த மாதிரி செய்யக்கூடிய நபர், இல்லை ஹாஸ்பிட்டல்ல கேன்டீன் வச்சுக்கிறவங்க, இந்த மாதிரிலாம் யாரா இருக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அன்னபூர்ணேஸ்வரி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது, மேன்மை அதிகமாக இருக்கிறது. எடுத்த காரியங்கள்ல மிகப்பெரிய வெற்றி உண்டு. எல்லாத்துக்குமே திருப்தி, லாபம், ஏற்றம், கடகடகடன்னு முன்னேற்றம். ஆனா மனசுதான் போட்டு கடந்து அலபாயம். யாரெல்லாம் கடகத்துல பிறந்து கலை உலகத்தில் இருக்கீங்களோ இந்த நாள் நீங்களாம் பயங்கர ஸ்டாரா ஜொலிப்பீங்க. உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு ஒரு தடையே கிடையாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பகுவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டு மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு திறமை, அபாரமான செயல்திறன், நல்ல செலவு, சுபகாரியங்களுக்கு செலவு, படிப்பிற்கான செலவு, இன்ஃபர்மேஷனுக்கான செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். ஸோ இன் ஜென்ரல் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெருசா சரியில்லைன்னு சொல்ற மாதிரி ஒன்றும் கிடையாது, நல்லா இருக்கும். குடும்பத்துல சின்ன சின்ன விஷயங்களை கூட யதார்த்தமா என்ன இருக்கோ அதை பேசி மகிழ்விக்கக்கூடிய அற்புதமான நாள். வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விக்னேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுத்த காரியங்கள்ல எல்லாத்துலயுமே வெற்றி, நிறைய கிரியேட்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாரும் சினிமா, டிராமா, ஆர்டிஸ்ட், எந்த ஒரு கலைகள் இருக்கக்கூடிய நபர்கள், சின்ன குழந்தைகள் யாரெல்லாம் மியூசிக் கத்துட்டு இருக்கீங்களோ, ஸ்லோகம் கத்துட்டு இருக்கீங்களோ, எல்லாத்துலயுமே உங்களுக்கு பெரிய ஏற்றமும் பயங்கர மகிழ்ச்சியும் பெரிய சந்தோஷத்தையும் காணக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. பொதுவா ஒரு சில நாட்கள் எப்பவுமே நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும், ஆனா இந்த மாதிரி நாட்கள்ல ஒரு பயங்கரமான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டர் மஞ்சள் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப செலவுகள் நடக்கும், காரியங்கள் வெற்றி பெறும். நிறைய பேருக்கு ஹெல்த் இஷ்யூலாம் கிளியர் ஆகும். பெரிய ஏற்றங்கள், மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சாயந்தரத்துக்கு அப்புறம் சரியா போயிடும். அது வரைக்கும் சின்ன சின்னதா இருக்கும். பயணங்கள்ல பெரிய ஆனந்தமும் வெற்றியும்
புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், அபார திருப்தி, எடுத்த காரியங்கள் மிகப்பெரிய வெற்றி, பொறுமையாக இருந்த ஒரு காரியத்தை ஜெயிப்பது, அசாத்தியமான வலிமை எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுறது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா நீங்க நினைக்கிறதும் நினைக்காம இருக்கிறது எல்லாமே நமக்கு சாதகமா இருக்கும். அதுவும் மூத்தவங்கனால லாபம், தாய் மூலியமா ஆசீர்வாதம், தாய் மூலியமான சந்தோஷம் எல்லாம் கடந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலையில நிறைய பிரயாணங்கள் அலைச்சல்கள் இருக்கும். ஆனா டென்ஷன் இருக்காது, சந்தோஷம் அதிகமா இருக்கும். சில இடங்கள்ல போகும்போது நம்ம ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் கொடுக்கலாம். அந்த மாதிரி இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய அறிவு கூர்மை இருக்கக்கூடிய ஆட்களை நம்ம பார்ப்போம். நிறைய கத்துக்கிற மாதிரி இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அறிவுக்கு தீனி போடக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்போம். ஆமா நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சுப்பிரமணியன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீட்டுல பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் நல்லா இருக்கு. நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் தட்டி போயிட்டு இருக்குது, தள்ளி போயிட்டு இருந்ததுன்னா இந்த நாள் ஃபிக்ஸ் ஆயிடும். யாராவது பொண்ணோ பையனோ காட்டுறீங்கன்னா மனப்பொருத்தம் ஃபிக்ஸ் ஆகும். கண்டிப்பாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கு. எடுத்த எல்லா காரியங்களும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதிகமா சாப்பிடுறது இல்லைன்னா ரொம்ப லேட்டா சாப்பிடுறது, இது ரெண்டுமே டேஞ்சர் தான். இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா கொஞ்சம் எல்லாமே அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். லிமிட்ல இருக்கிறது நல்லது. இன்ஃபேக்ட் இன்றைய நாள் நமக்கே வேண்டாம்னாலும் சில விஷயங்கள் நமக்கு எதிராக இருக்கிற மாதிரிதான் இருக்கு. அந்த எண்ணங்கள் எல்லாமே கொஞ்சம் தடை கொடுத்துதான் மூவ் பண்ணும். கோபத்தை தவிர்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலயுமே நம்ம வெற்றி பெறக்கூடிய ஸ்தானம், ஜெயிக்கக்கூடிய ஸ்தானம், அமோகமான வாய்ப்புகள், பொருளாதாரத்துல நல்ல ஏற்றங்கள், அபாரமான வெற்றி, எல்லாரும் நமக்கு சாதகமாக இருக்கிறது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த நாள் புது கடன் அது ஏதாவது வாங்கணும்னா இல்ல மற்றவங்க மூலியமா நடக்கணும்னா தாராளமா நடக்கும். அமோகமான நாள். அதனால் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விசாலாட்சி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.